வாங்கிட்டியா? ஏண்டா பிசாசு மாதிரி பின்னாடி வந்து சொல்றேன்ற. சரி என்னடா கேமரா செட் பண்ணிருக்கிற? நம்ம வீட்டுல அவன்டா வந்துடா போறான். ஆமா எங்க வச்சிருக்க? ரூம்ல, பெட்ரூம்லடா. பெட்ரூம்லயா? அங்க எதுக்கு? வேம்பயருக்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷனே கிடையாது தெரியுமா, கேமரால தெரியாது. ஓ, நம்ம நிர்மலு வேம்பயரா இருந்தா இந்த கேமரால தெரிய மாட்டான். வாம்பேரா? கட்டாத. வேம்பயர் தான் ரத்த கட்டேரி. என்னடா ஃபுல்லா பிச்சிட குதி இருக்கான், பாடி தெரியல. சை, ஃபுல்லா போத்தின்னு தூங்குறான், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, அவன் வாம்பேர் உனக்கு எப்படி தெரியும்? வேம்பயர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. வேம்பயருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் இவனுக்கு பிடிக்குது. வேம்பயருக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் இவனுக்கும் பிடிக்கல. என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. வேம்பயருக்கு பூண்டுனா பிடிக்காது. பூண்டு சாப்பிட்டா செத்து போயிடுங்க. ஒரு நாள் வீட்டில் தயிர் சாதம் வாங்கிட்டு வந்தோம்பா. அதுக்கு பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு பூண்டு ஊறுகாய் தான் கொடுத்தேன். உனக்கு இந்த ஊறுகாய் தான் கிடைச்சதா? வேற ஊறுகாவே கிடைக்கலையா? ஏய், என்ன இப்போ தயிர் சாதத்துக்கு பூண்டு ஊறுகாய் நல்லா தானே இருக்கும்? எனக்கு ஒரு மண்ணு வேணும், மண்ணு வேணும். தயிர் சாதத்துக்கு பூண்டு இருக்கா, சூப்பரா இருக்குமே. வேம்பயர்களுக்கு பிடிச்சது ரத்தம் தான். ரத்தமா? ஆமா. ஒரு நாள் ஆபீஸ் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்தேன். கிச்சன்ல ஒரே சவுண்டு. என்னடா அந்த சைட்ல தான் பார்த்தா வாய் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. எதையே போட்டு கரெக்ட் முறுக்குன்னு மண்ணிட்டு இருக்கிறான். வாயில ரத்தமா? நான் காக்கவே இல்லையா, அப்படியே சைலண்டா உள்ள வந்துட்டேனே. இவ்வளோயா அவனுக்கு பிடிச்சதே ரத்த பொரியல் தான். என்னடா சொல்ற? ஏய், கடைக்கா போற? எனக்கு வரும்போது ரத்த பொரியல் வேணுறியா? ஏய், கடைக்கா போற? வரும்போது ரத்த கலக்கி வாங்கினுவரியா? ஏய், ரத்த கட்லெட் இருக்கு, சாப்பிடுறியா? இல்ல வேணாம். இது மட்டுமா? அவனை நோட் பண்ணி பார்த்திருக்கியா? பகலெல்லாம் தூங்குவான், ராத்திரி மட்டும்தான் ஊரை சுத்துவானே. பகல்ல எங்கேயாவது கூப்பிட்டு பாரு, வரவே மாட்டான். வேம்பயருக்கு சன்லைட்னா ஒத்துக்காது, வெளியே வந்தா செத்துருங்க. அதான் மேட்ரு. என்னமோ சொல்ற. பெட்ஷீட் போட்டே பத்தினாராம்பா. இன்னும் வேம்பயருக்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் கிடையாதுன்னு சொன்னோம்ல. ஆமா. இவனை போட்டோ எடுத்து பார்த்துடலான்னு ஒரு பிளானை போட்டேன். ஏய், நல்லா இருக்கேடா, போட்டோ ஒன்று எடுக்கும் அப்படியே. இல்லடா, வேணாடா. ஏய், சட்டை நல்லா இருக்கு, போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் ஏதாவது போடுவோம்ல. உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டனா போட்டோ எடுக்காது. அப்படியா சொன்னா? ஆமா ப்ரோ. ஆமா, வேம்பயர் பத்தி உனக்கு எப்படி எல்லாம் தெரியுது? நான் தான் ஹாலிவுட் படம் பாக்குறேன். அதுல இந்த டாம் குரூஸ் பிராட் பிட்ட வேம்பயரா மாத்திருவாரு. அந்த மாதிரி இவன் நம்மள மாத்தி விட்டான்னு வச்சுக்கியா, பகலெல்லாம் வெளியே போகவே முடியாது, ராத்திரி தான் போக முடியும். சாதாரண லைஃப் வாழவே முடியாது, கடிச்சு ரத்தம் குடிக்கணும். இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவன் வேம்பயர்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கியா, ஒரு ஷார்ப்பான மரக்கட்டு எடுத்து ஓங்கி அவன் மார்ல குத்திட்டோன்னு வச்சுக்கியா, செத்துருவான். என்னடா பெட்ஷீட் மட்டும் தான் இருக்கு, பாடியை காணோம். கேமரால தெரிய மாட்டான். கன்ஃபார்ம் வேம்பயர். யாரா வேம்பயரு? ஏய், நீ தான்டா வேம்பயர். வேம்பயரா? என்னடா உளர்ற? கிட்ட வராத, பூண்டு வச்சுக்கிறேன் பாக்கெட்ல. பூண்டா? ஏய், என்னடா ஆச்சு உங்களுக்கு? நீ தான் வேம்பயர், கேமரா தெரிய மாட்டியாமே. ஏய், கேமரா என்னடா? நீங்க எப்படா என்ன போட்டோ எடுத்தீங்க? எனக்கு போட்டோ எடுத்தா உடம்பு சரியாம போயிடும்டா. எது உடம்பு சரியில்லாம போயிடுமா? ஆமாண்டா, சின்ன வயசுல இருந்து எனக்கு போட்டோ தான் எனக்கு உடம்பு சரியாம போயிடும் மச்சான். அதான் நான் போட்டோவே எடுக்கிறது இல்ல. ஏய், உனக்கு பூண்டு வேணா பயந்தானே?
பூண்டு ஊறுகாய் சாப்பிட்டா இது மாதிரி நெஞ்சில இருக்கும் மச்சான், அதான் நான் சாப்பிட்றது இல்லை. அன்னைக்கு கிச்சன்ல வாயெல்லாம் ரத்தமா இருந்துச்சு, அது கிச்சன்ல வாய்ப்புல ஓ அதுவா? அது டொமேட்டோ சாஸ் வாங்கியிருந்தேன், அது கச்சேன் அப்படியே வாயெல்லாம் ஆயிடுச்சு. ஆமா, பகல் ஃபுல்லா தூங்குற, நைட்டு மட்டும் தான் ஆக்டிவா இருக்கிற. நீ நைட் ஷிஃப்ட் போய் பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். சரி, ரத்தம் போயிடலாம் சாப்பிட்டு எதுக்கு? அது நைட் ஷிஃப்ட் பார்த்தனால பாடி கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுரா, அதான் ரத்த பொரியல் சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்னாங்க, அதான் ரத்த பொரியல் வாங்கி சாப்பிட்டேன். அது நைட் ஷிஃப்ட் பாக்குற என்ன போயிட்டு வேம்பயர் சொல்லிட்டேடா அதுக்குள்ள. சாரி மச்சான், சிம்டம்ஸ்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சா, அதான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி வா வா, நம்ம கடைக்கு போதெல்லாம் சாப்பிட்டு வருவோம் வா. கடைக்கா? சரி வா போவா. வெயில் நிக்க வச்சு செக் பண்ண வேண்டியது வா. ப்ரோ நீங்க வாங்க, நீங்க அப்படியே சாப்பிட்டு வந்துருவோம். வெளியே வா. இல்ல ப்ரோ, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வயசு சரியில்லை, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சரி தர வெயில போ. நல்ல வேலை, அவங்களுக்கு என்ன சந்தேகம் வரல.